ஹாய் காய்ஸ், நம்ம மெமரி வச்சிருக்க அட்டாக் அண்ட் டைட்டனில் எபிசோட் 6 தாங்க பார்க்க போகிறோம். நேற்று சம்பவமே இன்னும் எங்கள் மனசு விட்டு போகல. அதுவே இன்னும் அதுலேருந்தே வெளியே வரல, அப்படி இருக்குது. ஸோ இந்த எபிசோடுக்குள்ளே போக போகிறோம், இன்னும் என்னென்ன சம்பவம் நடக்க போதோன்னு ஒரு மாதிரி பீதியிலே இருக்குது. இது நார்மல் அனிமி கிடையாது, இது நார்மலாக நம்ம பார்க்க வேண்டியது இல்லைன்றது இங்கே தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஈரன் வந்துருவானா அப்படின்றத நான் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். ஸோ அது இப்போது அந்த ஒரு இது இருக்கக்கூடாது, பார்ப்போம். ஸோ இது ஒரே மைண்ட் செட்டில் பார்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. மைண்டை கிளியராக வச்சுருந்தா பார்க்கணும் போல டெய்லி. சரி வாங்க நம்ம எபிசோட பார்த்துட்டு பேசுவோம். இப்படிதான் இருந்தோம் நேத்து நாங்க. என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருக்கா? இங்க என்ன நடந்துச்சு? ஓ ஸ்குவாட்ல எங்க போனாங்க? ஸ்குவாட். சரி பொறுமையா எந்திரச்சு நில்லு. நீ தனியாலாம் இங்க இருக்க கூடாது. ஓ மேல என்ன பட்டுச்சு? வளவளன்னு இருக்கு. என்னாச்சு? ஒருத்தர் கூடவா காணோம்? ஒண்ணும் பண்ண முடியல. நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்? நீ உனக்கு ஒண்ணும் ஆகல, சரியா? அமைதியா இரு. மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? கேக்குறத விட்டுருக்கானே. இவன் மட்டும் தான் உயிரோட இருக்கான், மத்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. வைத்திய மாதிரி பேசாத. இவன் மட்டும் தான் உயிரோட இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? சுத்தி பார்த்தாலே தெரியல, இவன் மட்டும் தான் இருக்கான். இவன் கூட இருந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, சீக்கிரம் போய் ஆகணும். நீ சொல்றதே புரியல. டைட்டன்ல இவனை மட்டும் உயிரோட விட்டுருக்கு. எனக்கு தெரியாது, இவன் ஏற்கனவே இறந்துட்டான்னு நினைச்சாங்க போல. ஆனா மோசமானது என்னதுன்னா அவங்க வயித்துக்குள்ள போறதுதான். எரனும் அவனோட டீமும் டைட்டன்ஸ் எதிர்த்து சண்டை போட்டாங்க. இப்ப இவன் மட்டும் தான் உயிரோட இருக்கான். சரி நீ பேசுறது கொஞ்சம் நிறுத்துறியா? நீ பேசுறத நிறுத்தலன்னா நிரந்தரமா வாய் மூட வச்சிருவேன். ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிப்பாட்றீங்களா? எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பூச்சி கொல்ற மாதிரி கொன்னுச்சுங்க. பார்க்கிறதுக்கு எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். என்னோட கிறிஸ்டா இப்படி சமாதானப்படுத்துறான்னு பாத்தீங்களா? இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நல்ல விளையாட்டா இருக்காங்க. நீ பார்த்து பேசணும், நல்லா இருக்கும். சரி வருத்தப்படாத, நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். உன்னால நிக்க முடியுமா? தொந்தரவு இருக்கிறதுக்கு என்ன மன்னிச்சுங்க. என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் ரியர் கார்டு இருக்கிற இடத்துக்கு போறேன். ஆனா ஆர்மன், என்ன அவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? காணி நீயும் கிளம்பு. முன்னேறி போக சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த உலகம் ஏற்கனவே நரகமா தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்காம விட்டது ஏன் தப்புதான். ஆரம்பத்துல இருந்தே இந்த நரகத்துல எல்லாரும் தவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மழை வந்துக்கிறவங்க அடிச்சுதான் பலசாலை நிரூபிப்பாங்க. ஆனா இந்த உலகமே இப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தான் ரொம்ப வலி. அவங்க முயற்சி பண்ணாங்க. இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க எனக்காக பலசாலியா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இருந்தாலும் நான் அவங்கள கை விட்டுட்டேன். அவங்க கண்ணுக்கு நான் பலவீனமா தெரிஞ்சேன். எனக்கு பாதுகாப்பு வேணும்னு நினைச்சாங்க. நான் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க முன்னாடி சரிசமமா நின்று நானும் ஸ்ட்ராங்கன்னு காட்ட நினைச்சது மட்டும்தான் பிரயோஜனமா இருக்க முடிவு பண்ணேன். இப்படிதான் எல்லாமே முடிச்சு போகணுமா? என்னை காப்பாத்த நினைச்சேன். ஆனா நீ என்ன பண்ண ட்ரை பண்ற? எதையும் கேட்காம ஹெல்ப் பண்ண ஹரன், ப்ளீஸ். பிரான்ஸ் மூச்சு விட மாட்டான், அவனை ஹெல்ப் முடியல. சிபிஆர் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்க மாட்டேது. கம் ஆன் பேபி, உன்னால முடியும். விட்டுட்டு போயிடாத. யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்றது கேளு ப்ளீஸ். நம்ம இப்ப கிரவுண்ட்ல இருக்கிறது சேஃப்ல. ரூஃப் டாப்புக்கு போய் ஆகணும். இல்ல, என்னால இவனை இப்படி விட்டுட்டு வர முடியாது. உனக்கு நான் சொல்றதே புரிய மாட்டேங்குது. ஆனா பிரான்சிஸ் இறந்துட்டான். தயவு செஞ்சு நிறுத்து. ஆனா சிபிஆர் பண்றதை நிறுத்து. என்னால இதை தாங்க முடியல. இது உண்மையில நரகம் தான். உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நம்ம நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு உங்களுக்கு சுத்தமா தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன நம்புங்க, உங்க நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்க உயிரோட இருக்கணும்னா போராட்டத்தை விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மக்கள் என்ன பண்ணலாம்?
சோல்ஜர் தானே ஏதாவது பண்ணு அந்த வண்டியை தள்ளுறதுக்கு நீ போய் ஹெல்ப் பண்ணு என்னால இது பண்ண முடியுமான்னு தெரியல. உன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி இத தள்ளு. டவுன்ல இருக்கிற வியாபாரி சங்கத்தோட தலைவர் நான். அட பைத்தியக்காரன், மக்கள் போடாம வழி மாற்றி அந்த சாப்பாட்டுக்கு யாரு பில் பே பண்றான்னு நினைக்கிறேன். இல்லனா நீங்க பண்ற தேவையில்லாத வேலைக்கு காசை பதுக்கி வச்சிருக்கீங்களா? வாயை மூடிட்டு வண்டியை தள்ளி விடுங்க. இந்த கார்கோல இருக்கிறது நீங்க சம்பாதிக்கிறத விட மதிப்புள்ளது. இவனை போட்டு எல்லாரும் மெதிங்கய்யா, மெதிச்சு கொல்லணும். யாரும் இங்க இருந்து என்ன நடந்துனுக்குது? கவலைப்படாத செல்லம். அப்பா நமக்கு காமிச்ச அந்த பீரங்கிய வச்சு டைட்டன்ஸ விரட்டி அடிச்சிருவாரு. அம்மா பாருங்க அங்க வருது பைத்தியக்காரங்களா. அப்பா டேய், லூசு, எதுவும் மாடு. இது வர்றதே பயமா இருக்கு. எப்படி வந்து பாரு. அந்த ராட்சசையை நம்ம கண்டுக்காம போறோம்னு யாராவது சொல்றீங்களா? அதுவே அப்நார்மலா இருக்கு. லாஜிக்கலா யோசிக்காத. இது வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கண்ணா பின்னான்னு ஓடுது. தயாரா இருக்க. அப்பா போடு. வேடியில சாப்பிட்டா எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் என்னது? இதுல என்னமா இருந்துட்டு போதும். முதல்ல இவங்களை இந்த வண்டியை தள்ளிவிட சொல்லி ஆர்டர் போடுங்க. அதுக்கு பணம் தரேன். இப்போ பார்த்தும் பாருங்களேன். என்னதான் பேசுறீங்களா? அங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை காப்பாத்துதான் உங்க உயிரை விட்டுட்டு இருக்காங்க. இதுக்காகவா நீங்க இவ்ளோ நேரம் எடுத்துக்கிறீங்க? இது உங்க வேலை தானே. இது அவங்களோட வேலை. நான் உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்காக என்ன அழ சொல்றியா? உண்மையை சொல்லணும்னா உங்க உயிரை விட தயாராகி இருக்கணும். இது உன்னோட நீ தள்ளிக்க போ. உன்னோட அதிகாரத்தை என்கிட்ட காட்ட என்னையும் தள்ளி எல்லாரும் ஆரம்பிக்க. எப்போ போறீங்க? ஆமா, அதுக்கு எந்த மறுப்பும் இல்ல. நீங்க சரியா தான் சொல்லிருக்கீங்க சார். அவங்க உயிரை விடுறதுக்கு தயாரா தான் இருக்கணும். இருந்தாலும் ஒரு சோல்ஜர் உயிரோட இருந்தாலோ இல்ல இறந்தாலோ தான் மாற்று வரும்னு கிடையாது. தப்பான முடிவை எடுக்காத. ஏன்னா உன்னோட கமாண்டரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். உன்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா போதும். அதுக்கு உயிரோடு இருக்கணும். பேச்சு கேட்காம தள்ளி விட்டு மக்கள் போயிடணும். நீ செத்ததுக்கு அப்புறம் நீ சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன். சார், இது நம்ம கண்டிப்பா அந்த ட்ரக்கை வெளியில இழுக்க. அதட்டினாதான் வேலைக்கு ஆகுது. நீங்க அருமையா பண்ணீங்க. எங்க உயிரை காப்பாத்திட்டீங்க மேடம். நாங்க உங்களை மறக்க மாட்டோம். ஸ்ட்ராங்காக இருக்க பொண்ணு அவன் விஷயம் கேட்டால் என்ன ஆகும்னு தெரியல. குட் ஒர்க் ஆக்டர் மேன். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். என்னால முடிஞ்சதுதான் செஞ்சேன். இருந்தாலும் தேங்க்ஸ். இனிமே ஃபியூச்சர்ல சண்டை போடும்போது நான் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த 2 பிளேடை வச்சு நான் தப்பு பண்ணிட்டேன். ஃபியூச்சர்ல அந்த மாதிரி நடக்காது. மோசமான சம்பவத்தை பார்த்த உன்னால எப்படி அமைதியா இருக்க முடியுது? என்னை மன்னிச்சிடு, நான் தேவையில்லாம பேசிட்டேன். எனக்கு எதுக்கு இப்போ திடீர்னு உங்க ஞாபகங்கள் வருது? இவளுக்கும் ஏதோ நடந்திருக்கு. அம்மா நான் முடிச்சிட்டேன். எப்படி இருக்கு? நான் நல்லா பண்ணிருக்கேனா? செல்லம், இது பார்க்க நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்க. ரொம்ப அருமையா இருக்கு. ஓ தேங்க் யூ. கடவுளுக்கு தான் தெரியும் இந்த எம்ப்ராய்டரி ஸ்டைல் ஃபேமிலி சீக்ரெட்டா எவ்வளவு ஜெனரேஷனா பாஸ் ஆயிட்டு இருக்குன்னு. ஒரு நாள் உன் பசங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்டயும் இந்த சீக்ரெட்டை நீ சொல்லணும். எனக்கு இது புரியலையே. எனக்கு எப்படி குழந்தைங்க வரும்? என்னங்க நீங்க சொல்லுங்க இவளுக்கு. ஆமா சொல்லுங்கப்பா. நான் இந்த சப்ஜெக்ட் அந்த அளவுக்கு படிச்சது இல்ல தங்கம். ஒண்ணு பண்ணு, டாக்டர் ஜெயகர் இங்க வரேன்னு சொல்லிருக்காரு. நீ வேணா அந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டு பாரு. சொன்ன உடனே வந்துட்டாரு.
வித்தியாசவா? ஆமா, அவளுக்கு உன் வயசு தான் இருக்கும். நல்லபடியா பழகு, சரியா? இங்க சுத்தி யாரு பசங்களும் கிடையாது. உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். இதான் ஃபர்ஸ்ட் மீட். அவன் என்கிட்ட நல்லா பழகினானா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏரன், மனுஷங்க கிட்ட இருக்கிற கெட்டதை மட்டும் பார்க்க கூடாது. ஏன்னா அது மட்டும் தான் தெரியும். வித்தியாசமா இருக்க. வீட்ல யாரும் இல்லையா? மிஸ்டர் ஆக்கர்மன், நான் டாக்டர் ஜேகர் வந்திருக்கேன். இங்க யாராவது இருக்கீங்களா? உள்ள இருக்காங்களா இல்லையா? அப்பா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். அடச்சே. இங்க சுத்தி தேடு. இவங்களோட பொண்ணு கண்டிப்பா இங்க எங்கேயோ தான் இருக்கணும். எனக்கு என்னமோ அப்படி தோணல. இது ரொம்ப மோசம். க்ளூ இருக்கும்போதே மிலிட்டரி போலீஸ் கிட்ட சொல்லிடுறதா நல்லது. நீ எனக்காக மலையடி வாரத்துல காத்துக்கிட்ட. இப்ப நான் சொன்னதை சொல்லு. ஒரு வார்த்தை சாப்பிட்டுலாம் இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பொண்ணை எங்கேயாவது வித்துடலாம். இந்த பொண்ணு மேலதான் ஒரு காயம் கூட இல்லைல்ல. இவளை வித்து நல்லா காசு பார்க்கலாம்னு நினைக்கிறியா? ஆமா, பாக்குறதுக்கு கியூட்டா சின்ன பொண்ணா இருக்கா. நான் இவளை விட மாட்டேன். நல்ல வேளை இந்த பொண்ணை நான் உன்கிட்ட விற்கல. இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறதால நிறைய பணம் தருவாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை ஓரியன்ட்னு சொல்லுவாங்க. உனக்கு தான் நல்லா தெரியுமே, ஒரு காலத்துல கிழக்கு பகுதியில இருந்து வித்தியாசமான மக்கள் அடைய வருவாங்க. வயசானவங்க எல்லாம் இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் தேடி போவாங்க. இவளை ஆக்ஷன்ல விட்டா நம்ம நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம். என்ன சொல்ற? இவ தான் கடைசி. இவள மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. வேற ஏதாவது பொண்ணை பத்தி சொல்லி. இவ ஒன்னும் பியூர் பிளட் கிடையாது. இவ ஆள் ஒன்னும் ஓரியன்ட் கிடையாது. ரொம்ப நல்லா பேசுற. இவங்க அம்மாவை இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. என்ன பண்றது, வெட்டி போட்டுட்டோமே. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என் கூட சண்டை போட ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு ஒரே அடியில மயக்கம் போட வைக்க முடியாதா? நாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் டாக்டர். உங்களை நாங்க தொந்தரவு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. நாங்க சீக்கிரமா வந்த வேலையை முடிச்சிடலாம். நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா இவன் யார் மண்டியை உடைக்க மாட்டான். வைத்திய மாதிரி அடிக்கிறான். ஓடி போயிடு மிகாசா, இங்க இருந்து சீக்கிரம் போ. எனக்கு பயங்கரமா மிகாசா, இங்க இருந்து தப்பிச்சு போ. சீக்கிரம் போயிடு. அடச்சா, இவகிட்ட சண்டை போட முடியாது. இந்த மாதிரி நைட்டு மேல கொடுமை தான். இந்த இனப்பிறவிங்கெல்லாம் இப்படிதான் இருக்குதுங்க. ஏன்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேனே. அப்பா அவன் மட்டும் தானே கொல்ல சொன்னாங்க. அவ பைத்திய மாதிரி இருக்கா. விட்டா என்ன ஆனா அந்த பண்ணாத மாதிரி நடக்கல. முதல்ல அந்த குட்டி பொண்ணை தூக்க. தூக்குற. ஏய், நீ உங்க அம்மா மாதிரி சண்டை போடாத. திமிரா நடந்துக்கிட்டா இந்த மாதிரி தான் உனக்கு நடக்கும். ரொம்ப குளிருது. Oh, I'm sorry. அங்கேயே நில்லு. அங்கிருந்து நகராத. உனக்கு எப்படி இடம் தெரியும்? அது அது வந்து நான் இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டேன். அதான் அப்படியே இந்த கேபினுக்கு வந்தேன். இந்த காட்டுக்குள்ள நீ எப்படி தொலைஞ்சு போன? உன்ன மாதிரி பசங்களை இந்த காட்டுக்குள்ள தனியா வரக்கூடாது. இந்த காட்டுக்குள்ள நிறைய தாக்கிட்டா நீ என்ன பண்ணுவ சொல்லு. சரி விடு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க 2 பேரும் உன்னை நல்லா பாத்துக்கிறோம். அதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆனா நான் முட்டாள் கிடையாது. கவலைப்படாதீங்க, இனிமே நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். அப்பவே இவ்வளவு வீரமா? நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு அதான் தெரியும். இந்த பொண்ணு இவ்வளோ பாசமா இருக்குது. குத்தி சாத்தானே, உனக்கு எவ்வளவு தெரியும்? திரும்ப வா. எவ்வளவு தெரியும் அப்பவே? நீலா, நீலா
கூட அவங்க அப்பா தான் வந்து காப்பாற்றுவார்னு நினச்சேன். அங்க ஒரு மாதிரி மிரண்டு போய் நின்னானா? நான் என்னமோ நினைச்சேன். டைட்டனியே பேச எதிர்பார்க்கும் போதே சின்ன வயசுலேருந்தே அப்படியே இருந்திருக்கும். நான் இவன் கதையை முடிச்சிட்டேன். நீ இப்ப சேஃபா தான் இருக்க. அது சரி, உன்னோட பேர் மிக்கசா தானே? என் பேரு எரன், டாக்டர் ஜியேகரோட பையன். அப்பா கூட வரும்போது உங்களை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? அப்ப நாங்க செக்கப்காக உங்க வீட்டுக்கு வந்திருந்தோம். உன் பேரண்ட்ஸை பார்த்தோம். மூணாவதா இருந்தவனுக்கு என்னாச்சு? இது எல்லாத்தையும் நீ தானே பண்ண. கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றா. விகாஸ் அதெல்லாம் பண்ணாத. பண்ண நான் உன்னை கொல்ல போறேன் பாரு. இப்படியே செத்து போயிடு. இவனை அடிச்சு போடு. உன்னால முடியும். நீ சண்டை போட்டு தான் தப்பிக்க முடியும். உனக்காக போடு. அது மட்டும் தான் இருக்க ஒரே வழி. 2 பேரை சாச்ச உடனே நீ பெரிய வீரன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சண்டை போட்டா மட்டும்தான் வாழ முடியும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக்குனதே இவங்க. அப்பதான் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது. ஏற்கனவே இந்த விஷயத்த நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். சொல்லப்போனா நான் பிறந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னை சுத்தி எப்பவுமே இருந்திருக்கு. ஆனா அத வேற கோணத்துல தான் நான் பார்ப்பேன். ஆமா, இந்த உலகம் ஒரு நரகம் தான். ஆனா இதுதான் நம்ம வீடு. திடீர்னு என் உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னால அந்த பயத்தை தடுக்க முடியல. இருந்தாலும் நான் ஃபோக்கஸ் பண்ண தயாரா இருந்தேன். திடீர்னு தோணுச்சு, என்னால எதுவும் முடியும்னு. சண்டை போடு. சண்டை போடு. சண்டை போடு. இங்கேருந்து தான் வெறி பிடிச்சதான் மாறிடுறேன். பின்னாடி இருந்து யாரோ இவரை பலமா குத்தி இருக்காங்க. கண்டிப்பா இந்த வேலையை சின்ன பசங்க பண்ணிருக்க முடியாது. என்ன பண்ணி வச்சிருக்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, மலையடி வாரத்துல எனக்காக காத்துருங்க. இப்போ நீ பண்ண விஷயத்தினால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா உனக்கு? சாரிப்பா, ஆனா நான் பண்ணதுக்காக வருத்தப்பட போறது இல்ல. அவங்க எல்லாருமே மனுஷ ரூபத்துல இருக்க மிருகங்கப்பா. கொஞ்சம் பார்த்து பேசு. மிலிட்டரி போலீஸ் இங்க வரதுக்குள்ள இந்த பொண்ணை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுப்பா. அத பத்தி நான் பேச வரல. ஏதோ ஒரு வேகத்துல பண்ணாலும் லக்ல நான் தப்பிச்சிருக்கேன். நீ ஸ்ட்ராங்னு ஒத்துக்கிற. ஆனாலும் உயிரை பணைய வச்சு இப்படி சாகசம் பண்றதுக்கு நீ ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது. ஆனா அவளை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலப்பா. மிகாஸ், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம 2 பேரும் நிறைய தடவை சந்திச்சிருக்கோம். ஆமா டாக்டர் சேகர். அது வீட்டுக்கு எப்படி போகணும்னு எனக்கு கொஞ்சம் வழி சொல்றீங்களா? எனக்கு ரொம்ப குளிருது. நான் போய் தூங்கணும். எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. கவலைப்படாத, இதை நீயே வச்சுக்கோ. இப்போ உனக்கு அந்த அளவுக்கு குளிரல. ஸோ இப்படிப்பட்ட ஈரன் இல்லைன்னு தெரிஞ்சா என்ன ஆகுறது? ஆமா, அந்த அளவுக்கு குளிரல. மிகாசா, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீ எங்க வீட்டுக்கு வரலாம். என்னது? உண்மையிலேயே உனக்கு நடந்தது கொடுமையான விஷயம். எங்க வீட்டுக்கு வந்தேன்னா நீ சேஃபா இருக்கலாம்.
என்னாச்சு? ரொம்ப யோசிக்காத, என் வீட்டுக்கு வா. நாம எங்க வீட்டுக்கு போலாம்? சரி, ஓகே. அவன் மேலே ஏன் இவ்வளோ வைக்கிறேன்னு இப்போ தான் புரியுது. இந்த உலகம் ஒரு நரகம் தான். இங்க வாழணும்னா சண்டை போட்டுதான் ஆகணும். அசால்ட்டாக பண்ணுறாங்க. அவ்வளோதான், நம்ம வேலை முடிச்சது. இப்போ நம்ம கிளம்பலாம். Vanguard withdraw பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் சார். இல்லை. இது மோசமான உலகம் தான். ஆனா எனக்கு ஒரு இடம் இருக்கு. ஹெரன், நீ என் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நான் எந்த எல்லைக்கும் சண்டை போடுவேன். இன்னைக்கு எபிசோட் பயங்கரமாக இருந்தது. எனக்கு மிக்காசா கில் பண்ணதுலேருந்து நான் இன்னும் வெளியே வரல. அப்போ புல் அரிச்சது இன்னும் அப்படியே உடம்புல ஒரு மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அவள் இத்தனை நாளாக ஏன் இரவு மேலே அவ்வளோ பாசமாக இருந்தா அப்படின்றது இப்போ தான் புரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாராக இருந்தாலும் அப்படி ஒரு பையன் வந்து காப்பாற்றுறப்ப கடவுளாக தெரியும். ஸோ அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்ற அந்த தவிப்பு, அந்த துடிப்புலாம் எப்படி என்ன ஏதுன்றது தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் அது புரியவே ஆரம்பிச்சது. ரொம்ப வலியாக இருக்குங்க. எனக்கு வந்து இப்போ டைட்டன்ஸ்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, அதுதான் மிருகம், அதுக்கு ஒன்றும் தெரியல, நம்மளை அழிச்சிட்டு இருக்குன்றப்போ இவ்வளோ நடந்துமே இங்கே சில பேர் மனுஷங்களே மிருகங்களாக இருக்கும்போது இது என்ன கேட்டகரியில் வைக்கிறதுனே தெரியல. இங்கே ஒருத்தன் பாருங்கள், இந்த சமைக்கும் ஒரு மூட்டையை ஏற்றி வச்சுட்டு மக்களை போடாமல் தடுத்து வச்சுட்டு இவ்வளோ பெருசு வந்துட்டுருக்கு, ஒரு செகண்டில் உயிர் போயிடுடா. அப்போ கூட பார்த்துமே அவன் அதை தான் பார்க்குறானா, இது எந்த கேட்டில் இருக்குதுன்னு தெரியல. அதே மாதிரி இவ்வளோ இந்த உலகம் இவ்வளோ மோசமாக இங்கே ஒன்று நடந்துகிட்ருக்கு, இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்றப்போ அந்த டைமுக்கு வந்து பொண்ணுங்களை கடத்துறது, அதை விற்கிறது, கொல்றதுன்னு இதுவும் நடந்துகிட்ருக்கு. அப்போ இவனுங்களாம் என்ன கேட்டகரியில் வைக்குது, இதுங்களுக்குலாம் என்ன, இவங்களாம் செத்து தான் ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சுல்ல. எனக்கு இவ தான் இப்போ இது எப்படி பேஸ் பண்ண போகிறான்றது சத்தியமாக தெரியல. நம்மளுக்கே எவ்வளோ வலிக்குது நேரில் பார்த்தாவும். அவனுக்கும் அதே தான், சின்ன வயசுலேருந்து 2 பேர் தான் காப்பாற்றிருக்காங்க பண்ணியிருக்காங்கன்றப்போ அவன் தான் கடைசி வரைக்கும் என்ன காப்பாற்றி உயிரை விட்டுருக்கான், அவனுக்காக நான் பண்ணேன்னு அவன் வேற பயங்கர குற்ற உணர்ச்சின்னு இருப்பான். அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ இவகிட்ட சொன்னால் இவன் என்ன ஆக போகிறான்றது இன்னும் சுத்தமாக புரியல. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் இதெல்லாம் காட்டுறப்போ ஈரன் எப்படி இருந்திருக்கான், சின்ன வயசுலேருந்தே அவன் வந்து மாவீரனாக தான் இருந்திருக்கான். இப்படி பட்டவன் செத்துட்டானேன்றது இன்னும் வலியை கொடுக்குது. இன்னும் இந்த எபிசோடு காட்ட அப்படியே முடிச்சிருந்தா கூட ஓகே. பட் இவ்வளோ காட்டுறப்போ இவன் இன்னும் இருந்திருக்கலாமே, எவ்வளோ பண்ணியிருப்பான், அவன் எவ்வளோ தைரியமான ஆள், ஒரு டீமே லீட் பண்ணியிருப்பான். அந்த அளவுக்குலாம் நினச்சிட்டு இருக்கமோ அது போயிடுச்சுன்றது தான் இன்னும் வலி கொடுக்குது. எனக்கு இப்போ மிக்காசா பார்க்கறதுக்கும் ஒரு பூரிப்பாக இருந்தது. ஏன்னா டைட்டன்ஸ் டக்குன்னு அவள் பாட்டு வெடி தள்ளிட்டு போயினே இருக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி பார்க்கல. பழைய ஆளுங்க பண்ணியிருக்கலாம், இல்லை இப்போ இருக்கிறவங்க பண்ணலாம், பட் அது மாதிரி சீன் எதுவும் காட்டல. இவ தான் டைட்டன்ஸ் அட்டாக் என்ன சொல்கிற அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இப்படி இவ்வளோ உறுதியாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க பொண்ணு இதுக்கப்புறம் உடஞ்சிடக்கூடாதுன்ற இதுவும் இருக்குது. ஏன்னா இந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் ஓகே, பட் அவள் எப்படி மாறுவான்னு தெரியல. இது ஒரு மிருகமாக மாறுவாளா, உடஞ்சி போயிடுவாளா, அது என்ன இதுக்கு அவள் போவான்றதே யூகம் இல்லை. ஆனால் அது விவரித்த விதம் இருக்குல்ல, ஒரு விஷயத்த சொல்கிறது காட்டுறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மிக்காசா கூட அந்த வெட்டுக்கிளி வந்து அந்த பட்டர்ஃப்ளை சாப்பிட்டு தான் வாழுதுங்கிறது, மனுஷங்களும் இந்த கோழி ஆடுன்னு வெட்டினா நம்ம சாப்பிட்றோம், ஒன்று உயிர் வாழறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று வெட்டி ஒன்று பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கோம். அப்படின்னும் போது ஐயோ சின்ன விஷயம் தான் அதுக்குள்ளே பயங்கரமாக இருக்குது. அப்படி பார்த்தா டைட்டனும் அப்படிதான்ற மாதிரி ஆயிடுச்சுல இப்போது. அதுவும் இப்போ நம்மளை கொண்டது அது வாழும். இப்போ அது மட்டும் தப்புன்னு எப்படி நம்ம சொல்ல முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் வந்து போன எபிசோடு வந்து நீயே சொன்ன அது வந்து சாப்பிடலனாலும் உயிர் வாழும் ஆனாலும் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டு தான் என்ன கணக்குன்றது ஒன்று இடிக்குது. இதுங்க வந்து இப்போ என்ன சொல்கிறது, உணவு அதுங்களும் அந்த லைஃப் சைக்கிளில் தான் போயிட்டுருக்குன்னா வேறு, இது வேறு விதமாக இருக்குது. அப்போ இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கூட அந்த அவங்க அப்பாவை கொல்றதுக்கு காரணம் என்ன, யாரோ காசு கொடுத்து கொல்ல சொன்ன மாதிரி தான் இருந்தது. அது என்ன ரீசன் தெரியல. இவங்க அப்பா கூட, அதாவது ஈரனோட அப்பாவும் இவங்க அப்பாவும் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே என்ன இருக்குது, எதனால் இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் அது பின்னாடி என்னன்றது தெரிஞ்சாதான் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்றதே தெரியும். அது இல்லாமல் அந்த ட்ரீம் ஒன்று பார்த்தோம்ல, அவங்க அப்பா வந்து ஊசிலாம் வச்சுருந்தால, பட் அந்த ரிசர்ச் என்னாவது நடந்துச்சு, அதில் எதுனாச்சும் பார்க்க எதுனாவது இருக்கா, இல்லை அது என்னாவது தேவைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கிளம்பி வராங்களே என்னன்றது புரியல. அதான் எனக்கும் அந்த டவுட் தான் இருந்தது. பார்க்கலாம் இதெல்லாம் எப்போ வரும்னு தெரியல. இதில் டைட்டன்ஸ் வந்து கண்மூடித்தனமாக இருக்குது, திரும்பி பார்க்கல, ஒரே நேரோட்டமாக அப்படி போகிறதுனா போகுதுங்க, அதனால ஈஸியாக அட்டாக் பண்ண முடியுது. இப்போ வரைக்கும் அப்படி தான் வந்துருக்குங்க. சிலதுலாம் இன்னும் பயங்கரமாக யோசிச்சு
எல்லா பக்கமும் பார்க்குற மாதிரியான டைட்டன்ஸ்லாம் வந்தால் அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு நான் நோட் பண்ண வரைக்கும் மக்கள் தப்பிக்கிறத தடுக்கணுன்றதுல ரொம்ப முனைப்பா இருக்கு. ஏன்னா போன முறையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த கப்பலில் போகிறப்போ அது பெருசு அந்த அழுக்கு மாதிரி ஒரு 10 மடங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு போய் அதை தடுக்கிறது தான் பார்த்துச்சு, அவ்வளோ வேகமாக ஓடி இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கண்மூடித்தனமாக ஃபஸ்ட்டு அந்த வால் அங்கே தப்பிச்சு போகிறாங்கன்னா அதை தடுக்கிறதுல தான் முனைப்பாக இருக்குங்க. ஸோ இது எப்படி அதுங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. இப்போலாம் பார்க்கறதுக்கு அது ஏதோ யோசிக்காமல் பண்ணுங்க, ஆனால் கரெக்டாக பண்ணுங்க. எங்கே தப்பிக்கிறாங்களோ அதை தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் எப்போ வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.